முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் இங்க யுகேலேருந்து பேசுறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ ஓகே. அ நீங்க திங்கட்கிழமை வீடியோவ ஒரு வேள பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, அம் அதாவது வேல்மாறல் அல்லது ரத்தினப்பேழை 2மே ஒண்ணு தான். சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ ரத்தினப்பேழை, வேல்மாறல் 2மே ஒண்ணு தான். அ அந்த புத்தகத்தில ஒவ்வொரு பக்கத்துலயும் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்க பார்க்கல அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோ இப்படியே நிறுத்திட்டு, அத போய் பார்த்துட்டு திரும்ப வாங்க. அப்பதான் இதோட எஃபெக்ட், இதோட இம்பேக்ட்டே உங்களுக்கு புரியும். அதோட கன்டினியூஷன் மாரி தான் இது. ஓகேங்களா? ஸோ அத பார்த்தவங்களுக்கு ஓகே நீங்க கன்டின்யூ பண்ணலாம். அ இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பர் திருப்புகழ் புத்தகத்துக்காகட்டும், இப்போ ரத்தினப்பேழை அல்லது வேல்மாறல் புத்தகத்துக்கும் இதே நம்பர் தான். நம்ம திருப்புகழ் புத்தகத்தில வந்து முருகப்பெருமான் சாட்சாத் அதில இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே உணர்ந்த விஷயம். அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன் வந்து முருகப்பெருமான் அத வந்து இப்படின்னு கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள, தமிழ்நாட்டுல இருக்கிற 8,00,00,000 பேருக்கு 1,00,00,000 பேராவது முருக பக்தர்கள் இருப்பாங்க. அப்படிங்கும்போது, அந்த 1,00,00,000 பேருக்கு வந்து ஒரு செகண்ட்ல அவர்னால நெனச்சா கொண்டு போக முடியுமே! ஏன் வந்து அவர் கொண்டு போல? இத நான் வந்து பல தடவ யோசிச்சிருக்கேன். ஏன்னா, இன்னும் நெறைய பேர் கொண்டு போணும்னு சொல்லி நான் முட்டி மோதி எவ்வளோ வேல பார்த்துருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு புரிஞ்சது. ஓகே அது இல்ல கான்செப்ட். அந்த புத்தகத்துல முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னாலும், அது யார் கைக்கு போகணுமோ, அவங்க கைக்கு மட்டும் தான் போகும். அது அந்தந்த காலத்துல அந்தந்த அவங்கவங்க கைகளுக்கு போகும். அப்படிங்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் அப்புறம் தான் புரிஞ்சது. இப்போ வந்து தெய்வங்கள் இறங்கி வந்து நமக்காக வந்து புத்தகங்கள் போட்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, "இந்தா வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லி குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்போ வள்ளியம்மாள் நம்மளுடைய வள்ளித்தாய் நம்ம கேட்காமலேயே இந்த வேல்மாறல் புத்தகத்துல இறங்கி வந்து அமர்ந்து சேர் போட்டு உட்கார்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காத்திருக்காங்க. அவங்களே வந்து இப்போ அடுத்தடுத்து வாய்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. எத்தன விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்னு நிஜமா சொல்றேன். அவங்க நின்னு விளையாடுறாங்க. அது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து அதே மாரி எனக்கு இன்னும் தெரியுது. இது ஆரம்பம் தான். போக போக பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளுணர்வு எப்பவோ சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு குட்டி வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு 7, 8 வாய்ஸ் அதுக்கப்புறம் வள்ளித்தாய் நமக்காக என்ன திருப்புகழ் எடுத்து குடுத்துருக்காங்க. அது எப்படி நான் சொல்றேன். அவங்க நமக்கு எடுத்து குடுத்தது அப்படிங்கிறது எப்படி நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். கடைசி வரைக்கும் கேளுங்க. ஓகே. சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, இந்த புத்தகங்கள் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேசப் போறேன். நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இது முருகப்பெருமானுடைய வள்ளித்தாயுடைய புத்தகங்கள் பத்தி இன்னும் நீங்க நெறைய தெரிஞ்சுக்குவீங்க. சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட இணைந்துக்கோங்க. எங்களோட தொடர்ந்து பயணிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இந்த சகோதரி ரத்தினப்பேழை புக்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்ட உடனேயே வந்து அம்மா வந்து நம்ம நெறைய பேரு குங்குமம் தர்றது இப்ப பார்த்துருக்கோம். இங்க வந்து குங்கும கலர்ல இருக்கிற இந்த செம்பருத்தி பூ பாருங்க. வீடியோல பார்த்துட்டே இருங்க. பாருங்க எப்படி ஆடுதுன்னு பாருங்க. சண்முகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயா, ஓம் நம சிவாயா. தரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி, பின்மதி வதனமல்லி வேளவா போற்றி போற்றி. பெருமாள் கட்டுக்கு அங்க ஆடுது. ஓம் நமச்சிவாயா. சண்முக சரவண துதித்தாய் போற்றி முருகா. குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த பதியங்கள்லாம் படிக்கும்போது, இந்த மாரி பூக்கள் வந்து யாரோ ஒருத்தங்க கீழ இருந்து டக்கு டக்குன்னு திருக்கி விட்டா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு நூல்ல புடிச்சு கட்டி அத இழுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆடுது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு வேளை பின்னாடி பல்லி இருக்குமோ, பூச்சி இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க. எதுவுமே கிடையாது. அது வந்து சாட்சாத் அந்த முருகப்பெருமான், வள்ளித்தாய், தெய்வானை தாய் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு மிகப்பெரிய அதிசயம். குழந்தைங்க பாருங்க. லைவா பார்த்துருக்காங்க. கொடுத்து வைத்த குழந்தைகள். இதுக்கப்புறம் நான் ஒரு 7, 8 வாய்ஸ் வந்து கன்டினியூஸா போடுறேன். நடுவுல நான் பேசல. பேசினா வீடியோ லென்த் அதிகமாயிரும். நீங்க அத கேளுங்க. அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிடெக்டிவ் வேலை செய்ய போறோம். துப்பறிய போறோம். அந்த பார்ட்ட மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அங்க தான் வந்து அதோட கிளைமாக்ஸ்ல தான் நம்ம என்ன திருப்புகழ் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். எதுவுமே இன்னும் பண்ணல. ஆனா, அந்த புக்க திறந்து நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்லோகமும் படிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர். எங்களுக்காக எவ்ளோ தேடி தேடி நீங்க வந்து பண்ணியிருக்க வந்து தொண்டு வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி. முருகா சரணம். சகோதரி, நான் இப்பதான் அந்த ரத்தினப்பிழை புக்கில் யார் இருக்கிறதுன்றத அனிதா சிஸ்டர் சொன்னாங்க. நேற்று நைட்டு என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், அதோட காது வலியும் சேர்ந்து வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் சண்முக கவசம் படிச்சுட்டு அதில், அதாவது அந்த வீடியோவில் அனிதா சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன சிஸ்டர் இதுவாகுது, நைட்லேயே இருக்கு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு
கஷ்டப்பட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், ரூம்ல இருந்து ஹால்ல வந்து 2 பேரும் டிவி பார்த்துட்டே இருந்தோம். நான் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டேன். என் கனவுல வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா அனிதா சிஸ்டர், அவங்க பாட்டி வந்தாங்கன்னு. ஆனா அதே மாதிரி என்னோட மாமியார் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. பச்சை கலர் புடவை கட்டிட்டு நல்லா உட்கார்ந்துருந்தாங்க. சேர்ல உட்காந்து என்னையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தோணவே இல்லை, ஏன்டா இப்படி கனவு வருது, அதுவும் நம்ம மாமியார் உயிரோட தான் இருக்காங்க, ஏன் இப்படி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்புறமேட்டு இப்போதான் இந்த வீடியோவை கேட்டேன். அனிதா சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அவங்க பாட்டி வந்து இருக்காங்க, அவங்க பேர் வள்ளின்னு. அதே மாதிரி என் மாமியார் பேரும் வள்ளிதான். எனக்கு அதை கேட்டதுமே அழுக வந்துருச்சு. நமக்காக அந்த வள்ளி தாய் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த புக்கு வந்து ஒரு பவர் ஹவுஸ். இதை விட ரொம்ப சொல்றதுக்கு வேர்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. எல்லா பவரும் சேர்த்து ஒரே புக்ல போட்டு அது என்னன்னு சொல்றது வரும்போதே அது மிராக்கிளோட தான் வருது. வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த புக்கு பவர் ஹவுஸ்ன்னு ஏன்னு சொல்றேன்னா, நம்மளை நாமளே ஜெயிக்கணும்னா பகை கடிதல் படிக்கலாம். நம்ம எதிரிகளை ஜெயிக்கணும்னா, எதிரினா நமக்குள்ளேயே இருக்கிற எதிரி, கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். இப்படி எல்லாமே ஒரே புக்கில் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இதை பற்றி நான் வேறு வேர்ட்ஸ் எனக்கு கிடைக்கல சிஸ்டர். ஒரே வேர்டில் சொல்லணும்னா பவர் ஹவுஸ். வேலுமாறல் புக்கு வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. எதை படிக்கிறதுன்னு இல்லை, சத்தியமா சொல்றேன். காலைல 45 மினிட்ஸ் சாமி கொண்டு டைம் ஆகுது. ஆனா ஸ்லோகம் படிக்க இதுவே பத்தலங்கா. இன்னும் இந்த புக்கு வேற கொடுத்துட்டீங்க. எவ்வளவு படிக்கிறதுனே இல்லை, அவ்வளவு எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நிறைய விஷயம் எப்படிங்க அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? நானுமே நிறைய விஷயம் நோட் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். நோட்ல 1 வருஷமா சாமி கும்பிட்றப்ப எழுதியிருக்கேன். ஆனா இதெல்லாம் நிறைய விஷயம் புதுசா இருக்கு. ரொம்ப சூப்பர். இதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அந்த புக்குடைய மிராக்கிள் நடந்தது சொல்லணும் கண்டிப்பாக. நான் அது நீங்கள் இது மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா இல்லையான்னு அதெல்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர். ஆனால் எனக்கு நடந்தது சொல்லியே ஆகணும். என்னன்னா, நேற்று நான் தை கிருத்திகை நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று இந்த மாதிரி புக்கு வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் முருகன் அருளால் நான் நல்லா இருக்கேன். ஆனால் பொண்ணுங்களுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி முந்தா நேற்று நடந்த விஷயத்த நேற்று நான் மனசில் நினச்சி அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், வள்ளி அம்மா, நீ ஒரு பொண்ணு தானே, என்னுடைய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா, கேட்குதா அப்படின்னு கேட்குறேன். அப்போ கரெக்டாக எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. உங்களுக்கு ஒரு கொரியர் போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு கால் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. வீடு பக்கத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியும். க்ளீனாக கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போவே நான் நினச்சேன், அவங்க வந்து வள்ளி அம்மா வந்து நான் இருக்கேன், நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புக்கு காலையில் அவங்க 11:30 மணிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்திருக்கு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு. கையில் கிடச்சது எனக்கு 2:30 மணி தான் கிடச்சிது. ஆனால் அவங்க வரும்போதே அப்படி நான் அந்த கண்ணில் தண்ணி வர்றதுக்கோ, வள்ளின்னு மனசுல நினைச்ச உடனே அவங்க கால் பண்ணி சொல்றாங்க பார்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஹாய் சிஸ்டர், அனிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேன் சிஸ்டர். தை கிருத்திகை அன்னைக்கு எனக்கு வேல்மாறல் புக்கு ஈவினிங் கிடைச்சது சிஸ்டர். நீ வரும் எதிர்பார்க்கல சிஸ்டர். ஆனால் பட் ரொம்ப ஹாப்பி. எனக்கு கரெக்டாக கிருத்திகை அன்னைக்கு என் முருகர் வந்து என் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்களே, இந்த புக்கு வந்து வள்ளி, இந்த புக்கில் வந்து வள்ளி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வள்ளியோட முக அழகு ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது சிஸ்டர். பார்த்தாலே அவ்வளோ கண்ணுக்கு நல்லா இருக்குது. என்ன சொல்றது, அடுத்து உள்ள இந்த கண்டென்ட்ல எப்படி தேடி எடுத்து போட்டீங்கன்னு தெரியல சிஸ்டர். ஒருத்தருக்கு தேவையான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மொத்த கண்டென்ட்டையும் உள்ள கொடுத்து வச்சுட்டீங்க. முருகர் வந்து கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிருக்காரு. எல்லாத்தையும் சூஸ் பண்ணல, உங்களை மூலியமா நீங்க பண்ணாதான் கரெக்டா பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு சிஸ்டர். உள்ள ஒவ்வொருத்தரோட அந்த குருமார்கள் வரலாறு சரி, வேல்மாறல் மகாமந்திரம் சரி, வேல் விருத்தம் சரி, நிறைய பேருக்கு தெரியாதது கூட இந்த புக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்க மொத்தத்தையும் 2 புக்ல அடக்கி கொடுத்துட்டீங்க சிஸ்டர். எல்லாரும் தேடாதீங்க, நான் மொத்தமா அந்த 2 புக்ல தரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க. செம்ம சிஸ்டர். பட் ஒர்த்து, என்ன சொல்றது, சொன்னா நம்ப மாட்டீங்க சிஸ்டர். நேற்று தான் வந்து புக் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் தான் எங்கள் அம்மாட்ட அந்த புக்கு காமிச்சிட்டு இருந்தேன். பாருங்கம்மா, இங்கே போட்டிருக்காங்க, இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சாய்பாபா பார்த்து, இல்லை சாய்பாபாவும் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்மா இருக்காரு, அவங்க டிஓடி. உங்களை பற்றி சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் இருக்கிறது வந்து கிராமம் தான். இன்னைக்கு காலையில் வந்து அந்த சாய்பாபா வண்டியில் வச்சுட்டு வருவாங்கல்ல சிஸ்டர், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு எந்த வீட்லையும் சாப்பாடு கேட்கல. எங்கள் வீட்டில் மட்டும் பையனுக்கு சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வண்டி நின்றுருக்கும் சிஸ்டர். வண்டி நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து டவுனில் வரும், நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே எங்கள் ஊரில் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் அந்த காஸ்டியூம் டிசைனர்.
அந்த வேலை சம்மந்தமாகவே என்ன ஒர்க் வந்தாலும் கோயிலுக்கான அம்மனுக்கான அந்த ட்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். அப்போ இதுக்கு இடையில இந்த போனதுக்கு இடையில எனக்கு ஒரு ஃபோன் வந்தது சிஸ்டர். அந்த ஃபோன் வந்தது வந்துட்டு நான் வீணா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கறனால அவங்க ரிலேட்டிவ் மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு ட்ரெஸ் தைக்கணும்பா, கொஞ்சம் ஒரு நம்பர் தரேன், நீங்க கால் பண்ணிக்கோங்க நாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருந்தது இடையில. ஏன்னா நமக்கு போயிட்டு போயிட்டு நமக்கு மருதமலையில நமக்கு ஆர்டர் கிடைக்கலையேன்ட்டு. ஆனா போயிட்டு வந்துட்டு நான் இங்க அந்த அவங்க கொடுத்த நம்பருக்கு கூப்பிட்டு பார்த்தேங்க சிஸ்டர். கூப்பிட்டது வந்துட்டு ட்ரெஸ் தைக்கணுமா, நீங்க கொஞ்சம் வர முடியுங்களான்னு கேட்டாங்க. எந்த கோயிலுக்கு? மருதமலையில வள்ளியம்மனுக்கு தைக்கணும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னன்னு சொல்லவே தெரியலைங்க சிஸ்டர். அது நம்ம முருகனுக்கு அந்த அங்க நம்ம திருப்பூர் புக்குக்காக நம்ம கேட்கறதுக்காக போனோம். வள்ளியம்மன் ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நீங்க இதை பத்தி எல்லாம் சொல்லவுமே இதுவும் இதுல சம்மந்தப்பட்டிருக்குங்கிற ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் எல்லாம் தோணுச்சுங்க சிஸ்டர். சிஸ்டர் வணக்கம். புக்கு வந்துடுச்சு, ரொம்ப நன்றி. ரொம்ப புக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கும் உங்கள் டீமுக்கு அனிதா சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. புக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே மிராக்களோட தான் வந்துச்சு சிஸ்டர். புக்குக்காக ரொம்ப வெயிட்டிங். அதாவது நேற்று வரும் பார்த்து நேற்று வரல. அதனால் இன்னைக்கு எப்போ வரும்னு ஐயோ வள்ளியம்மா எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அது இன்னைக்கு மதியானத்துக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு பீரியட் வந்தாலும் வந்துருமோன்னு ஒரு பயம் வேறு. அதனால் அதுக்கு முன்னாடி வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன். வள்ளியம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்ட்மேன் வந்தாங்க. இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வந்தாங்க. புது போஸ்ட்மேன் எப்போது எங்கள் வீட்டுக்கு எப்போது வரவங்க இல்லை, புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு, ஒரு வேற அம்மா ஒரு அம்மா வருவாங்க, அவங்களுக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. சரி நான் அவங்கள்ட்ட புக்கை வாங்கிட்டு அந்த அம்மா இங்கே கேட்டேன். அவங்க லீவ் இன்னைக்கு, அவங்களுக்கு பதிலாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா வந்துட்டு எனக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க பேர் வள்ளி ரோஷினி அப்படின்னாங்க. எனக்கு பேரை கேட்டதும் ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு சிரிப்பு கட்டில் கண்ணீரே வந்துடுச்சு. அப்படியே சந்தோஷத்தோடயே புக்கை வாங்கிட்டு உள்ள வந்துட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம். இன்னைக்கு அவங்க வீடியோ பார்த்தேன். வேல்மாறல் வந்து நம்ம நினைச்சிருக்கோம் முருகருக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. முருகரை விட முதல்ல வள்ளியம்மாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இது நான் என் பர்சனல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். நான் முதல்ல வேல்மாறல் படிக்கும் நான் முருகரை நினைச்சு மட்டும்தான் நான் வேல்மாறல் படித்தேன். அப்பதான் நான் முருகரே நான் தெரிஞ்சுக்கிட்ட சமயம். அதனால நம்ம முருகரை நினைச்சிட்டு தான் நம்ம இதை படித்தா முருகர் நம்மகிட்ட வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு முதல்ல என் கனவுல வந்தது வள்ளியம்மா தான். எப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளே நான் படுத்திருக்கேன். அப்போ வந்து எங்கள் ரூம்ல இருந்து வெளியிலேருந்து கூட எங்கள் ரூம்குள்ளே இருந்து எங்கள் அம்மா அப்போ எங்கே இருக்கும்போது நல்லா பச்சை கலர் சேலை கட்டி நல்லா மஞ்சள் பூசி பச்சை கலர் ப்ளவுஸு பச்சை கலர் சாரீ இப்படி கட்டிட்டு வந்து என் பக்கத்தில் நான் கட்டில் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, நீ வேல்மாறல் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இரு, நீ படிக்க படிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அப்படி ஒரு கனவு வந்தது. அப்போ தான் நான் நினச்சேன் பச்சை கலரில் இருந்தால் அப்போ கண்டிப்பாக அது வள்ளியம்மா தான். அப்போ முதல்ல முருகரை விட அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்குது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே க்ரீன் வந்தது. அம்மா வந்து கண்டிப்பாக அது வள்ளியம்மாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. வேல்மாறல்னாலே முருகர் மட்டும் இல்லை வள்ளியம்மாவும் சேர்ந்தே வந்துருவாங்க. நம்ம எல்லாருமே முருகர் மட்டுமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் வள்ளியம்மா நம்ம நினைக்காமையே நமக்காக வர்றவங்க. அம்மாவாச்சே, அதனால வந்துருவாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வேல்மாறல் புத்தகமும் திருப்பூர் புத்தகமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு 22ஆம் தேதி வந்து என் கையில் கிடச்சது. நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நேற்று 25ஆம் தேதி வந்து படிச்சுட்டு இருக்கும் போது சாயந்தர நேரத்தில் யதார்த்தமாக இந்த பக்கம் வந்துச்சு. அதில் பார்க்கும்போது குங்குமம் இருந்துச்சு சிஸ்டர். எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு, ஓகே குங்குமம்னாலே வள்ளியம்மா தான். எனக்கு மனசுக்குள்ளே லைட்டாக புரிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கத்தில் சரி பதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் படித்தேன். நேற்றுக்கு படிக்கல, இந்த குங்குமம் மட்டும்தான் பார்த்தா. இன்னைக்கு காலையில் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வள்ளியின் குங்குமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. சரி அப்படியே புரிஞ்சிச்சு, அம்மா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஓ மை காட் சிஸ்டர், இப்போதான் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வரேன். குங்குமம் ஏன் இருந்ததுன்னு உங்ககிட்ட கேட்டேன்ல, அது வந்துட்டு அந்த புக்கும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வேல்மாறல் புக்கும். அதில் இருக்கிறது எல்லாம் வள்ளியம்மா தான். அதனால தான் குங்குமம் எல்லாத்துக்கும் வருது அப்படின்னு இப்போதான் டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கிறதுமே வள்ளியூர் தான் சிஸ்டர். இங்கே வந்துட்டு திருநெல்வேலி பக்கத்தில், திருச்செந்தூர் வந்து இங்கேருந்து 2.5 hours. இங்கே அம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. மூலவருமே குகைக்குள்ள தான் இருப்பாரு. வள்ளி வந்து பயந்துட்டு அந்த மலையோட குகைக்குள்ள ஒளிஞ்ச இடம் அப்படின்னு ஹிஸ்டரி சொல்றாங்க. கோயில்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஊர் பேரேவும் வள்ளியூர். நான் அந்த புக் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை அந்த ஒரு இதாக கூட எனக்கு இருக்கலாம் சிஸ்டர். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாய் சிஸ்டர், இன்னைக்கு நான் எப்பயும் போல திருப்புகழ் படிக்கலான்னு புக்கு ஓப்பன் பண்ணேன். இந்த தண்டையணி சாங் வந்து முருகனுக்கு பிடிச்ச சாங் அப்படின்றதுனால நான் முதல்ல அதை ரீட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணேன். எப்பயும் போல நான் வாசிக்கிறேன் கேளுப்பா அப்படின்னு கேட்டுட்டு ஓப்பன் பண்ணா அங்க லைட்டா அந்த இம் இருக்குல்ல, கடம்புடன் மேல ஒரு இம் இருக்குல்ல, அது லைட்டா ஒரு டாட் இருந்தது. தொட்டு பார்த்தா குங்குமம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா ஓப்பன் பண்ணேன். அந்த இடத்துல ஓரம் ஃபுல்லா குங்குமம் இருந்தது.
ஸோ இத்தனை ஆடியோவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது கூட வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து மெசேஜ் எனக்கு கண்டுபிடிக்க முடியல, டெக்ஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஒரு சகோதரிக்கு வந்து 2 பேர் சேர்ந்து 2 பொண்ணுங்க சேர்ந்து வந்து கொரியர் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 பொண்ணுங்க சேர்ந்து வந்து பண்ணது பார்த்ததே இல்ல. அவங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. அவங்க ஆனா கால் பண்ணி அவங்க இது மாரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்த பேர் வந்து சண்முகன் சண்முகன் இல்ல 3 பேரும் 3மே முருகர் பேரு. எப்படி அது எனக்கு டக்குனு மறந்து போச்சு. சண்முகன் ஆரம்பிச்சு பாலமுருகன் இந்த மாரி வரும். ஆக்சுவலி கம்ப்ளீட்டா முருகர் பேரு. அ அதாவது முருகன், வள்ளி, தெய்வானை 3 பேரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லித்தாங்க. அந்த மெசேஜ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அ வள்ளித்தாய் வந்து குங்குமம் எங்க வர ஆரம்பிச்சதோ, அதுலேருந்து வள்ளித்தாய் வந்து நம்மளுடைய ஆர்எஸ்எம் குடும்பத்துக்குள்ள வந்து இறங்கி அருள் புரியருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு போன வீடியோல மண்டே வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ப்ரூஃப் மாரியே வந்து அந்த வள்ளியின் குங்குமம் அப்படிங்கிற அந்த இருக்கிற அந்த 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 பக்கத்துல திருப்புகழ் புத்தகத்துல வந்து ஒருத்தங்க இல்ல 2, 3 பேருக்கு வந்து வந்திருந்தது. அதே மாரி ஒரு கேள்வியா கேட்கும்போது அது பதிலா வந்திருந்தது. அதே மாரி நீங்க திங்கட்கிழமை பார்த்த வீடியோல பர்பிள் கலர்ல ஃபிளாஷ் ஆகும் ஆக்சுவலி. திருப்புகழ் புத்தகத்துல வந்து குங்குமம் வந்திருக்கும். அந்த குங்குமத்தை வந்து வீடியோ எடுக்கும்போது பர்பிள் கலர்ல ஃபிளாஷ் ஆகும். அது வந்து எக்ஸாக்ட்லி நம்மளுடைய வேல்மாறல் புத்தக கலர்ல இருக்கும். இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அவங்க வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு அர்த்தமும் இன்னைக்கு புரிஞ்சுச்சு. என்னன்னா, எல்லாம் எனக்கு வந்த ஒரு கனவு தான். என்னன்னா புத்தகம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சோனே நான் சொன்னேன், எங்க எங்க பாட்டி வந்து அவங்க பேரு வள்ளியம்மாள். அவங்க சேர் போட்டு புத்தகத்துக்கிட்டயே உட்காந்துருக்க மாரி கனவு வந்தது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு. என்னன்னா, ஒரு டம்ளர் இருக்கு. எங்க நான் புக் வைக்கணும்னு நெனச்சேனோ, அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு டம்ளர் இருக்கு. டம்ளர் மேல வந்து 2 கத்தி வந்து குறுக்க வச்சிருக்காங்க. அ அது நானா யாருன்னு தெரியல. அப்புறம் ஒரு தேங்காய் வந்து உடைக்கிற மாரி கனவு வந்தது அப்படின்னு சொல்லி, சார் அதற்காக நான் வந்து யூகேல இருக்கிற பார்சலுக்கு பூஜை பண்ணி தான் எல்லாருக்குமே நான் வந்து புக்கு குடுத்தேன். ஸோ அது மாரி ஒரு கனவு வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் புரியாம இருந்தது ஆக்சுவலி. அந்த கத்தி மேல வச்சது மாரி எனக்கு இப்போ ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்படிதான் இருந்தது. கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி அந்த கத்தியோட நுனி வந்து என்ன பார்த்து இருக்க மாரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து இது மேபி வேலா இருக்கலாம். வேல்ன்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நெனச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலி. ரொம்ப பெருசா இதுக்கு புரியும் லேட்டா அப்படிங்கிற மாரி விட்டாச்சு. ஸோ இப்ப வந்து இத அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த வாய்ஸ் எல்லாம் 2டே நாள்ல எங்களுக்கு அடுத்தடுத்து வந்தது. ஆர்மில வந்து நாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ஸ் வர வர நாங்க ஷேர் பண்ணிட்டே இருப்போம் ஒரு குரூப்ல. 2டே நாள் வரும்போது எங்களுக்கு வந்து அப்படியே எப்படின்னா, ஓ! இது குங்குமம் குடுக்கறது வள்ளித்தாய் தான் அப்படின்னு அவங்க எழுத்து வடிவிலேயே நமக்கு சொல்லிட்டாங்க. வள்ளியின் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். எப்பலாம் குங்குமம் எப்பருந்து வர ஆரம்பிச்சதோ, ஸோ இந்த புத்தகம் எப்போ நம்ம இந்த சாம்பிள் போட ஆரம்பிச்சோமோ, அப்ப திருப்புகழ் புத்தகத்திலேயே சேர்ந்து அவங்க குங்குமம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த புத்தகம், இந்த புத்தகம் எல்லாம் ஒண்ணு தான். அப்படிங்கிறனால தான் அதுல வந்து ஒரு பர்பிள் கலர்ல ஃபிளாஷ் ஆயிருக்கு. ஸோ இனிமே வந்து நாங்க 2 விஷயம் முடிவு பண்ணோம். ஒண்ணு வந்து வள்ளித்தாய் நம்ம எல்லாருக்கும் குங்குமம் குடுக்குற மாரி, நம்ம வந்து வந்து அவங்களுக்கு குங்குமம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இங்க கவென்ட்ரில இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஒரு 4 கிலோ குங்குமம் பார்த்தீங்கன்னா, இப்ப டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது ஒண்ணு. அடுத்தது அவங்களுக்காக திருப்புகழ் படிக்கலாம். மேபி வள்ளியூர் திருப்புகழ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் குரூப்ல போடுறேன். ஸோ அப்போ உடனே என்ன பண்றாங்க, ரம்யா வந்து சரி நான் கேட்டு பார்க்குறேன். திருப்புகழ் புத்தகம் தான் பதில் சொல்லுவேன். பேசும் புத்தகம் தானே. அதனால நான் அதில கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் திருப்புகழ் வரவில்லை. அதுக்கு பதிலா என்ன திருப்புகழ் வந்திருக்கு அப்படின்னு இங்க பாருங்க. இதுதான் ரம்யா வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க. இத பார்த்தோனே லிட்ரலி நான் குதிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அந்த செகண்ட்ல எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்ன அப்டின்னா, "வாளின் முனை" அப்படின்னு ஒண்ணு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அது பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். இப்ப பாருங்க உங்களுக்கு புரியும். எனக்கு கனவுல வந்த கத்தி, அந்த முனை என்ன பார்த்து இருக்க மாரி, ஏன் 2 கத்திய குறுக்கா வைக்கணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு மண்டைய உடைச்சுட்டே இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது, வாள் தான் கேடயத்துல வந்து இது மாரி 2 வாள் வந்து இந்த மாரி குறுக்க வைப்பாங்க ஆக்சுவலி. இது மாரி தான் நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கோம். அது ஒருவேளை வீட்டுல வந்து இருந்த விஷயம் அப்படிங்கிறனால, வீட்ல இருக்கிற அந்த கிச்சன் கத்தி, அந்த கேடயத்துக்கு பதிலா பாருங்க, கேடயம் ரவுண்டா இருக்கிற மாரியே, டம்ளரும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ரவுண்டா. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆக்சுவலி. அப்புறமா தான் ஓகே அந்த வாளின் முனை அப்படிங்கிறத பார்த்தோனயே வந்து புரிய வச்சாங்க. அதனால தான் முனை என்ன நோக்கி இருக்கு. மேல பார்க்க இல்லாம என்ன நோக்கி இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? திங்கட்கிழமை காட்டுன வீடியோல திருப்புகழ் புத்தகத்துல ஒரு பக்கத்துல குங்குமம் வந்திருக்கும். அது வீடியோ எடுக்கும்போது பர்பிள் கலர்ல கன்டினியூஸா ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஒரு இது காட்டுனேன். அந்த பர்பிள் கலர் எக்ஸாக்ட்லி இந்த வேல்மாறல் புத்தகத்தோட அட்டை கலர்ல இருக்கும். அது எந்த திருப்புகழ்னு நினைக்கிறீங்க? இதே வாளின் முனை திருப்புகழ் தான். அதுக்கு தான் அப்பவே திருப்புகழ் புத்தகத்துல குங்குமத்த குடுத்து பர்பிள் கலர் ஃபிளாஷ் பண்ணி அம்மா வந்து காட்டியிருக்காங்க.
ஸோ இது ஒண்ணு புரிஞ்சது. இது மட்டும் இல்ல, அந்த பக்கத்துல வேற என்னலாம் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நீங்களே அப்போ ஒத்துக்குவீங்க, வள்ளித்தாய் இதுதான் எடுத்து குடுத்துருக்காங்கன்னு. இது மட்டும் இல்லாம, ஸோ அதே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, "பச்சை நிறம் உடல் முழுதும்" அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கு. "நவ குங்குமமும்" அப்படிங்கிற ஒரு வாசகமும் இருக்கு. மேபி யாருக்கு தெரியும்? இதுவரைக்கும் எனக்கு 9 பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கலாம். எதையுமே நான் போன வீடியோல வந்து அ வள்ளியம்மாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்துருப்பேன். முருகப்பெருமானின் காதல் மனைவின்னு. அத அப்படி சொல்லியிருக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பல வாட்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, சத்தியமா சொல்றேன், இந்த திருப்புகழ்ல இந்த இந்த வார்த்தை இருக்குங்க. எனக்கு அப்ப ஞாபகமே கிடையாது. இந்த எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் படிக்கும்போது, அந்த காதல் மனைவியும் இருந்தது அதுல. உடனே நான் வந்து சொல்றேன், ரம்யா கிட்ட சொல்றேன். இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துருச்சு. இந்த ஒரு இந்த 2 பக்கத்துல எல்லாமே வந்துருச்சு. எங்க வீட்ல சேர் போட்டு உட்காந்துருந்தாங்களே, அதே மாரி வந்து உட்கார்றதுக்கும் ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னா, அதனுடைய பாருங்களேன், வாலின் நுனி ஆரம்பிச்சு அதோட விளக்கத்துல "வாருங்கள், அமருங்கள்னு" அதுவும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல இது வந்து அம்மனை ஆராதிக்கும் பாடல். ஸோ இத முன்னாடியே வந்து ஆடி மாசத்துக்குன்னு நெனைக்கிறேன். அப்ப செலக்ட் பண்ணி இந்த பாட்ட பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த திருப்புகழ் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இது டெய்லியும் படிக்கணும் அப்படிங்கிறது நான் உணர்ந்த விஷயம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், வள்ளித்தாய் நமக்காக எடுத்துக் கொடுத்த திருப்புகழ் இது. இத டெய்லியும் பாராயணம் பண்ணுங்க. இது வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அதே மாரி முருகப்பெருமானை விட கருணையிலும், வள்ளல் குணத்திலயும் ஒரு படி அதிகம் அப்படின்னு எவ்வளவோ பேச்சாளர்கள் பேசி நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, நம்ம வள்ளித்தாய் பத்தி. அப்போ நம்ம திருப்புகழ் புத்தகத்துல வந்து முருகப்பெருமான் இருக்காங்க அப்படின்னா, வேல்மாறல் புத்தகத்துல நம்மளுடைய வள்ளித்தாய் வந்து நிறைஞ்சு இருக்காங்க. ஸோ உங்களுடைய அம்மாவ உங்க வீட்டுக்கு வரவழைச்சு, நீங்க அவங்களுடைய அருளாசை வந்து கண்டிப்பா பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த மாரி அனுபவங்கள குடுக்கறதுக்கும், இந்த புத்தகங்கள நமக்கு போட்டு குடுத்ததுக்கும், நம்ம வந்து கண்டிப்பா முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம காலங்காலத்துக்கு நன்றியா இருக்க வேண்டிய விஷயம். காலத்துக்கும் பல நூற்றாண்டுகளா இந்த புத்தகம்லாம் வந்து நிலைச்சு இருக்க போகுது அப்படிங்கிறது, வேற எதுவுமே நமக்கு சாட்சி தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த பிறவி எடுத்ததுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. ம் உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.